பொய் சொல்ற ஆள் தான் எப்போ பார்த்தாலும் சத்தியம் பண்ணி கொடுத்துட்டு இருக்கணும். ஆனால் கொஞ்சம் கூட பொய் சொல்லாத தேவன் நமக்கு ஒரு நிச்சயம் உண்டாகும்படி அவர் வார்த்தையை சொன்ன அதை நிறைவேற்றுவார் என்கிற நிச்சயம் அவருக்கு நிச்சயம் இருக்குது. அவர் நிச்சயமா நிறைவேற்றுவார். அவர் ஆணையிட வேண்டியதே கிடையாது. இருந்தாலும் எனக்கு நிச்சயம் உண்டாகும்படியா, நான் அதை நம்பும்படியாக, நான் அதை பற்றி கொள்ளும்படியாக, அவர் சொன்னதை என்ற வாழ்க்கையில் அவர் நிறைவேற்றுவார் என்பதை நான் நிச்சயமாய் அறிந்து கொள்ளும்படியாக, எனக்கு உதவி செய்யும்படியாக, எனக்கு அது மூலமாக நிறைந்த ஆறுதல் உண்டாகும்படியாக, தைரியம் உண்டாகும்படியாக, நிச்சயம் உண்டாகும்படியாக கொஞ்சம் கூட பொய் சொல்லாத தேவன் ஆணையிட்டு கொடுக்கிற வரைக்கும் போயிட்டாரு. ஏனென்றால் ஒரு காரியத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார். கவனிக்க வேண்டும். அது என்ன? அவர் சொன்னால் அதை நிச்சயம் செய்வார். வாக்கு தத்தத்தையும் கொடுத்து பொய்யே கொஞ்சம் கூட சொல்லாத தேவன் ஆணையம் விட்டு கொடுத்திருக்கும் போது நம்ம இந்த வசனத்தை பார்க்காம குட்டிகரணம் போட்டிருந்தா எப்படி நம்மள மதிப்பார் அவர்? நாம வசனத்தின் அடிப்படையில் வராம வசனத்துல சொல்லி இருக்கிறீர் ஆண்டவரே சொன்னபடி செய்யும் என்று கேட்டாதான் நம்ம மதிப்பார் ஒழிய, இவ்வளவு சொல்லி இருந்தோம் அதை நம்ம கவனிக்கிறதே கிடையாது, அதை தியானிக்கிறதும் கிடையாது, அதை புரிஞ்சு கொள்றதும் கிடையாது. ஆனா என் தேவையை பார்த்து கர்த்தர் சந்திப்பார், என் அழுகையை பார்த்து கர்த்தர் சந்திப்பார், என் கூப்பாடை பார்த்து கர்த்தர் சந்திப்பார் அப்படின்னா அவர் வாக்கு தத்தம் பண்ணி ஆணையிட்டு கொடுத்த பிறகு அதை கொஞ்சம் கூட கவனிக்கல. நீங்க மற்றதெல்லாம் பெருசுப்படுத்திட்டு இருக்கீங்க. நீங்க எப்படி பண்ணா தருவார், அப்படி பண்ணா, அது சரியே கிடையாது. இருக்கிறீங்களா?